கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு முதலாவதாக துணித்த அந்த எக்கால துணியானது வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிற வார்த்தையை கொண்டு வருகிறதாக காணப்பட்டது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த எக்கால துணி போன்ற எழும்பின அந்த சத்தத்துக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தீர்க்க தரிசனமானது 7 நட்சத்திரங்களை குறித்தும் 7 பொன் குத்துவிளக்குகளை குறித்தும் சாட்சியிடக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் இந்த 7 நட்சத்திரங்களும் சுய தோற்றமுள்ள பொருளையுடையதா இல்லை. இது இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைக்குரிய தூதர்கள், இந்த 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகள். இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி அறிந்து கொண்டான். இந்த நட்சத்திரங்கள் தூதர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. இந்த தூதர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பிதா தம்முடைய குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்து அவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இதில் நிறைவேற போகிறது என்பதை சாட்சி கொடுக்கிறார். பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்ததை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்திலிருந்து அனுப்ப போகிற அந்த 7 தூதர்களும் அங்கே நட்சத்திரங்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் அனுப்பப்படக்கூடிய காலம் 7 சபை காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இது முதலாவதாக துணித்த எக்கால சத்தம். இது முதலாவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பின்ன நிறைவேற போகிறதாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். இது நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சபை காலங்கள் நிறைவேற வேண்டும். இந்த 7 சபை காலங்களால் பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சபை காலத்துக்குரிய கிரியைகள் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது போல நிறைவேற வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டதை பிதா குமாரனிடத்தில் ஒப்புக் கொடுத்து அதை தூதன் மூலமாக அனுப்புறதை பெற்றுக்கொண்ட ஊழியன் சாட்சியிட வேண்டும். இது ஒவ்வொரு காலத்திலும் தூதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக வந்து மாமிசத்திலே வெளிப்பட்டவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இது 7 சபை காலங்களாக முன்னராகவே சாட்சியிடப்பட்டு விட்டது. இந்த 7 சபை காலங்களும் சாட்சியிடப்பட்டு அந்த சாட்சிக்குரிய கிரியைகள் யாவும் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறிற்று. இது முதலாவது அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இரண்டாவதாக ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த சபை காலங்களுக்கு பின்ன நிறைவேற வேண்டிய ஒரு வார்த்தை அங்கே தீர்க்க தரிசனமாக எக்காலமாக அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. வெளிப்படுத்தல் விசேஷம் 4 அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த 7 சபை காலங்களும் நிறைவேறின பின் இங்கே நிகழக்கூடிய அந்த நிகழ்வு தீர்க்க தரிசனமாக எக்கால சத்தமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முன்னர் எப்படி எக்கால சத்தமாக ஒரு துணி தொனிக்கப்பட்டதோ அதே போல இவைகள் நிறைவேறின பின்பு முன்னர் தொனித்த அந்த எக்கால சத்தத்துக்குரிய கிரியைகள் நிறைவேறின பின்பு வேறொரு எக்கால சத்தம் தொனிக்கிறது. இந்த எக்கால சத்தத்தை புறம்பே இருக்கிறவர்கள் எக்கால சத்தமாகவே அறிந்து கொள்ளக்கூடிய நிலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி ஆவிக்குள்ளாகி இருந்தவன் அந்த சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்பட்ட வார்த்தையை அறிந்தவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தை மிருகத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய வார்த்தை. சபைக்காலங்கள் நிறைவேறின பின் எழும்பின அந்த எக்கால சத்தம் தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எழும்பக்கூடிய அந்த மிருகத்தை குறித்து. அந்த மிருகம் தன்னகத்தே 7 தலைகளை கொண்டதாக காணப்பட வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த விசேஷத்திலே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது. இது நிறைவேறும் வேளையிலும் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் தொனிக்கப்படும். அந்த தொனிக்கப்படக்கூடிய அந்த சத்தத்தை கர்த்தருடைய ஊழியனாய் இருந்து அந்த சத்தத்துக்குரிய அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறவன் சாட்சியிட வேண்டும். முன்னர் எப்படி சபைக்காலங்களிலே கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக அந்த தூதனுடைய வார்த்தை சாட்சியிடப்பட்டதோ அதே போலத்த ஒரு நிலை எக்கால சத்தமாய் அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை, எக்கால சத்தம் போன்று தொனித்த அந்த வார்த்தையை
தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த வார்த்தை நிறைவேறுகிறதையும் சாட்சியிட வேண்டும். தூதன் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை வந்து சாட்சியிடப்பட வேண்டும். இத்தகைய கிரியைகள் தீர்க்க தரிசனமாய் சபை காலங்களுக்கு பின்னர் நிகழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது பின்னர் நிகழ வேண்டியதை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினார். இது பிதாவினால் நேரடியாக அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது, குமாரனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்ட நட்சத்திரங்கள் மூலமாக, தூதர்கள் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரர்கள் அவைகளை சாட்சி கொடுத்தார்கள். விசுவாசித்தவர்கள் நீதிமான்களாக மாறினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். இதுவே எக்கால சத்தமாய் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. சபை காலங்கள் நிறைவேறிய பின் மிருகம் அடையாளம் காட்டப்பட வேண்டும். மிருகம் அடையாளம் காட்டப்பட்டு அதனுடைய ஆளுமை வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஆளுமைக்குள்ளாக அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு அந்த எக்காலம் அங்கே சத்தமாய் துணிக்கும். இந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக எழுப்பக்கூடிய வார்த்தையை ஆவிக்குள்ளாகி அதை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் சாட்சியிடுவார்கள்.